அந்த இடத்துல ஒரு சபையை பிளான் பண்ணனா எப்படிப்பட்ட லீடர்ஸ் அந்த இடத்துல தேவைப்படுது. அங்கதான் பவுலுக்கு அக்கீலாவும் பிரிசிலாவும் வருகிறார். சரியா? நம்ம அக்கீலானவனா தமிழ் AKILA, என்ன தமிழ் நம்ம ஊர்ல அக்கீலா, அதுவும் ஒரு பொண்ணு. என்னடா ஒருத்தர் வந்து அப்படிதான் பேசுறாரு, அக்கீலா பிரிசிலா. அப்பவே அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? ஏன் அக்கீலான்றது பையன்பா, பிரிசிலான்றது பொண்ணு. ஸோ அக்கீலா பிரிசிலா தேவைப்படுறார். பிகாஸ் இன் அ broken city you need strong believers to build a church. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ராங்கான பிலீவர்ஸ்ன்றது வெறும் நம்ம டங்ஸ்ல பேசுறதுனாலோ நம்ம வெளியில பகட்டான ஒரு அதில் ஸ்ட்ராங்ன்றது உள்ளுக்குள்ள விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேர்டுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். தட்ஸ் வை அக்கிலா அண்ட் பிரிசிலா were founded by Paul to run the church. Ria will continue more on Aquila and Priscilla. Who was Aquila and Priscilla? Aquila and Priscilla யாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? Acts chapter 18 verse 2 and 3 வாசிப்போம். யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிரியாயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். If you look at here, கொஞ்சம் சில அப்சர்வேஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். முதல்ல என்னன்னா, அகிலா அண்ட் பிரிசிலா வேர் ஜூவிஷ் பிலீவர்ஸ். அவங்க யூதர்களாக இருந்தாங்க. அண்ட் இந்த வசனம் சொல்றது போல தே வேர் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் ரோம். ரோம்லேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. கிளாடியஸ் அப்படின்ற ரோமன் எம்பரரால தே வேர் சென்ட் அவுட் ஆஃப் ரோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் மாதிரி. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் வசனம் சொல்லுது தே வேர் டென்ட் மேக்கர்ஸ், கூடாரம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு விமென்ஸ் டேனால நம்ம பர்டிகுலராக பிரிசிலா பற்றி பார்க்க போகிறோம். ஏன் பிரிசிலா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெஸ்டிமெண்ட்டில் அகிலாவும் பிரிசிலாவும் 6 times மென்ஷன் ஆகப்பட்டிருக்காங்க பைபிளில். அந்த 6 timesல 4 times 4 வாட்டி பிரிசிலாவோட பேர் ஃபர்ஸ்ட் வருது. அதாவது பிரிசிலா அண்ட் அகிலா, பிரிசிலா அண்ட் அகிலான்னு 4 times மென்ஷன் ஆகப்பட்டிருக்கு. why is this so important? ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிப்ளிக்கல் டைம்ஸ் ஆர் ஏன்ஷியன்ட் பீரியடில் ஜூவிஷ் ரைட்டிங்ஸ், ரோமன் ரைட்டிங்ஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு ஆணோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். a man's name will come first and then the women's name will come. அதுக்கப்புறம் தான் மனைவிகளோட பேரோ பெண்ணோட பேரோ வரும். ஆனால் இங்கே பிரிசிலாவோட பேர் ஃபஸ்ட்டு வருது. It was very radical, it was very new, it was very important. ஸோ பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை பிரிசிலா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருந்திருக்கலாம், இல்லை அவங்களோட டீச்சிங் ரோல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்களோட மினிஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு இன்னும் விசிபிளாக இருந்திருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இதனால வசனத்தில் எங்கேயுமே அவங்க 2 பேருக்குள்ளேயோ ஒரு போட்டியோ ஒரு பொறாமையோ ஒரு காம்படிஷன், ஜெல்லசி, என்வி இல்லவே இல்லை. த பைபிள் த்ரூ அகிலா அண்ட் பிரிசிலா portrays a strong spiritual ministry partnership. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலான ஊழியத்துக்கான ஒற்றுமை அகிலாக்கும் பிரிசிலாக்கும் இருந்தது. சர்ச் ஊழியம்னு வரும்போது ஹஸ்பண்ட் செய்கிறதுனால ஒய்ஃபுக்கு வந்து ஊழியம் இல்லைன்றது கிடையாது, மனைவி ஊழியம் செய்கிறதுனால